இரண்டாவது காரியமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு நிலை, ஆவிக்குரிய நிலையை விட்டு பின்னிட்டு போகக்கூடிய தன்மையை சாத்தான் எப்படி இரண்டாவது வழியாக நம்முடைய வாழ்க்கையை தரப்போகிறான். ஒண்ணு, நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்காம விட்டுடணும் வச்சுக்கோங்க. பிசாசு எந்த வழியில மோத ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் கூட வாசல்களை திறக்காம நம்ம வாசல்களை அடைக்கக்கூடிய நேரத்துல வேறொரு மார்க்கத்தை சாத்தான் பயன்படுத்துகிறான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு முறை வரக்கூடிய போரிடக்கூடிய சாத்தான் அந்த போராட்டத்துல தோற்று போயிட்டான்னா அப்படி விட்டுட்டு போயிட மாட்டான். இந்த ஆயுதம் இல்லாட்டி இன்னொரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பான். இரண்டாவது ஆயுதமாக சாத்தான் எதை பயன்படுத்த போகிறான் பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இரண்டாவது காரியம், இப்ப சாத்தான் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது ஆயுதம் என்ன? ஒண்ணு, நேரம் அவனே மோதுறான். ஒருவேளை பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டாவது ஆயுதம் ஆகிய மாம்சம் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகின்றான். இந்த மாம்சம் என்கின்ற ஆயுதத்துல பல வகை உண்டு. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் காரியமாக மாம்சம் என்கின்ற ஆயுதம் எந்தெந்த வழியை எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை அப்படி கரப்ட் பண்ண போகிறது அல்லது கரைப்படுத்த போகிறது என்கிறது நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாம்சத்தினால் செய்யப்படக்கூடிய எதுவும் ஆவிக்குரிய நிலையில் பாதிப்பை தருகிறதில்லை. முதல் காரியம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய ஊழியமா இருந்தாலும் சரி, அந்த ஊழியம் மாம்சத்தில் நீங்கள் செய்கிறது உண்டானால் அது ஆவிக்குரிய நிலையில் எந்த பலனையும் உருவாக்குகிறது இல்லை. நீங்க செய்யக்கூடிய ஜெபம், மாம்சத்திலே செய்யக்கூடிய ஜெபம் ஆவிக்குரிய பிரகாரத்திலே எந்த ஒரு காரியத்தையும் உருவாக்குகிறது இல்லை. நீங்க மாம்சத்திலே செய்யப்படக்கூடிய வேத தியானமோ ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய எந்த தன்மைகளோ ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய நிலையிலே எந்த மாற்றத்தையும் உருவாக்க போகிறது இல்லை. இப்ப சாத்தான் என்ன செய்ய போற? இரண்டாவது காரியம், எல்லா விஷயத்திலும் மாம்ச கலப்புகளை உருவாக்க போகின்றார். என்ன மாம்ச கலப்பை உருவாக்க போகிறான்? இனி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, மாம்சத்தின் அடிப்படையிலே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, இந்த வரக்கூடிய ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனத்தினுடைய தன்மைகளை மையமாக கொண்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. இந்த ஜெபத்தை நீங்க எப்படி செய்ய போறீங்க? உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளாக போய் உட்கார்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய மனசுல நீங்க தோணக்கூடிய வார்த்தைகளை பற்றி பேசி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. இப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, இந்த ஜெபமும் மாம்சத்திலிருந்து வருகிறது உண்டானால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றத்தையும் தராது. ஏன்னா ஜெபம்ங்கிறது ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய ஒன்று. இந்த ஜெபம் மகிமை உள்ளதாய் காணப்பட வேண்டும்னு சொன்னா இந்த ஜெபமும் மாம்சத்திலிருந்து வராம உன் ஆவியிலிருந்து புறப்பட வேண்டியது அவசியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய எந்த நிலையும் மாம்சத்தினால் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த மாம்சத்தினால் வரக்கூடிய தன்மைகள் எந்த மாற்றத்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் தருகிறது இல்லை. உதாரணமாக, உங்க மாம்சத்தினால பிசாசை நீங்க கடிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு போகாது. ஏனென்றால் பிசாசு ஆவியின் நிலை. நீங்கள் உங்கள் மாம்சத்தின் நிலையில் சாத்தானை கடிந்து கொண்டால் சாத்தான் போக மாட்டான். நீங்க உங்க ஆவியில எழும்பி சாத்தானை கடிந்து கொண்டால் தான் சாத்தான் தன்னுடைய ஆவியின் நிலையோடு கூட காணப்படக்கூடிய சாத்தான் உங்களுடைய ஆவிக்கு பயந்து மெய்யாகவே ஓடி போகிறத பார்க்க முடியும். மாம்சத்தினால் செய்யப்படக்கூடிய ஊழியத்துல மாற்றம் வராது. மாம்சத்துல செய்யப்படக்கூடிய ஜெபத்துல மாற்றம் வராது. மாம்சத்துல செய்யப்படக்கூடிய பிரசங்கத்துல மாற்றம் வராது. அப்ப இந்த சாத்தான் இரண்டாவது காரியமாக என்ன செய்ய போறான்னா, எல்லா விஷயத்திலும் மாம்ச கலப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகின்றான். மாம்ச கலப்பு உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. இந்த மாம்சம் எப்படிப்பட்டது? ரொம்ப எல்லா விஷயத்திலும் அப்படி இமிட்டேட் பண்ணக்கூடியது, அப்படியே நடிக்கக்கூடியது மாம்சம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாம்சத்தினுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆக்ட் பண்ணக்கூடியது. வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் நமக்கு நல்ல ஒரு முறையில் நல்ல ஜெபம், நல்ல ஒரு ஊழியம், நல்ல ஒரு பிரயாசம். ஆனா இந்த பிரயாசங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லாத ஜெபம். நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலுத்தரவு கூட வருகிறதே இல்லை. நீங்க கொஞ்சம் உங்க ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்களே, இந்த ஜெபங்கள்ல எத்தனை ஜெபங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வந்திருக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பதில் வந்த ஜெபங்கள் தான் உங்க ஆவியிலிருந்து புறப்பட்ட ஜெபம். பதில் வராத ஜெபம் எல்லாம் மாம்சத்திலிருந்து போன ஜெபம். இப்ப நீங்களா யோசிச்சு பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணி எத்தனை காரியத்தை நம்ம கேட்டு, ஆண்டவரே இந்த ஆளை மாத்துங்க, மாத்தித்தான் ஆகணும், கேட்டாலும் மாறலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் மாறாம இருக்கிறாரு? அவரு நல்லா இருக்கக்கூடிய ஆள் கூட நீங்க ஜெபம் பண்ணோடனே போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா காரணம் என்ன? அந்த ஜெபம் எல்லாம் மாம்சத்திலே புறப்பட்டு போனது.
நீங்க ஆவியில ஒரு காரியத்தை இங்க பேசினா அதனுடைய பலனிலே ஒரு பலன் கூட வராமல் உங்க வாழ்க்கையில வருகிறதே இல்லை. ஆவியில நீங்க செய்யக்கூடிய எல்லாம் எந்த பிரயாசமா இருந்தாலும், அது ஊழியமோ, அது ஜெபமோ, அது உபவாசமோ, ஆவிக்குரிய காரியம், ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடியது. ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் மாம்சீகத்தில் உங்களால் ஆசரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த செக்டர் வேற, அந்த செக்டர் வேற, இதனுடைய தன்மை வேறு, அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய நிலை வேறு, அதனுடைய நிலை வேறு. ஆவியினுடைய தன்மைகளை மாம்சத்தினால புரிந்து கொள்ளவே முடியாது. வசனத்துல என்ன போட்டிருக்கு? மாம்சத்துக்குரியவனுக்கு இந்த ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் பைத்தியமாய் தோன்ற ஆரம்பிக்கும், அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. அவனுடைய அந்த நினைவுகளை அவனால ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது. இப்ப இவனுடைய வேலையை, ஆவிக்குரிய மனுஷனுடைய வேலையை கொண்டு போய் பைத்தியமாய் தோன்றக்கூடிய மாம்சத்தினுடைய கையில கொண்டு கொடுத்தா அவன் என்ன வேலை பார்ப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படி வேலை பார்ப்பான், எப்படி ஜெபம் பண்ணுவான்? இந்த மாம்சம் தான் எல்லா விஷயத்திலும் முன்பதாக வந்து முன்னால நின்று கொண்டு காரியங்களை செய்யக்கூடியது இந்த மாம்சம் தான். இப்ப நாம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆவியில எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசணும்னே முதல்ல பேசுறது யாருன்னா மாம்சம் தான். எந்திரிச்சு கடற்கடன்னு பேச ஆரம்பிக்கும். ஆவி பேசுறதுக்கு முன்னால உங்க மாம்சம் பேச ஆரம்பிச்சிடும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி ரெண்டு கையும் தூக்கி ஜெபிக்கிறது முதல்ல எந்திரிக்கிறது யாருன்னு சொன்னா உங்க மாம்சம் தான் முதல்ல எந்திரிக்கும். ஆவி எந்திரிக்கிறதுக்கு முன்னால இது முதல்ல வந்து நின்று அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி அப்படி குதிச்சு அங்க அந்த காரியம் செய்து இதெல்லாம் செய்கிறதுலாம் மாம்சம். கர்த்தர் சொல்லுகின்றார், ஓ மாம்சத்தை முதல் காரியம் அடக்கி போடு, ஆவியில எழும்ப நீ பிரயாசப்படு. இந்த ஆவியில எழும்பக்கூடிய இயக்கம் தான் பெரிய மாற்றங்களை ஆவிக்குரிய உலகத்தில் உருவாக்க ஆரம்பிக்கும். மாம்சத்தில் எழும்பக்கூடிய இந்த காரியம் இந்த மாம்சத்திலேயே மாற்றத்தை உருவாக்க முடியாது, மாம்ச உலகத்திலேயே மாற்றத்தை உருவாக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்ச உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை தடுக்க உங்கள் மாம்சத்தினாலேயே முடியாது இருக்கக்கூடிய தன்மையா இருந்துச்சுன்னா, மாம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களாலும் என்னாலும் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை எப்படி தடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி முடியும்? மாம்ச உலகத்திலே உங்களால ஒண்ணும் செய்ய முடியல, ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி தடுக்க முடியும்? ஆகவே இந்த சாத்தான் என்ன செய்கின்றான்? ஆவிக்குரிய உலகத்திலே மாம்சத்தினால் நீங்க இயங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாம்சத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறான். சும்மா எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, கையை ஊற்றி ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு. அந்த 1ஆம் தேதி அன்று, 1ஆம் நாள் அன்று, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒருவர் நீங்கள் வாழ்த்து செய்து சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை பார்த்து சொல்லுவார். நான் அவரை பார்த்து சொல்லுவேன், கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நான் சொல்லாம இருக்கக்கூடிய வரைக்கும் நல்லா தான் இருப்பார் பாருங்க. நான் சொன்ன உடனே அவர் தலையா இருந்து ஒரு வாலா மாறிடுவார். ஏன்னா மாம்சத்துல நான் சொல்றேன், கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுது. நீ மாம்சத்துல என்ன ஆவிக்குரிய விஷயத்துல இயங்க ஆரம்பிச்சாலும் அவைகளுடைய பலனை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாத்தான் இரண்டாவது கலப்பை என்ன தரப்போகிறான் என்றால், மாம்சீகமான கலப்பை ஆவிக்குரிய ரீதியில் உட்பிரவேசிக்க பண்ண போகின்றான். ஆகவே இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இப்போ ஒருவேளை இந்த மாம்ச கலப்பு நம்முடைய ஆவிக்குரிய நிலையில எங்கேயாச்சும் இருக்கிறது உண்டானா அவைகளை நீங்கள் அப்புறமாக்கும்படி தீவிரப்பட வேண்டியது அவசியம். இதனால பெரிய நஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்துடும். நீங்க நினைப்பீங்க, நான் இவ்வளோ மிகுதியா ஜெபமனை கத்துட்ட போய் கடைசி நாள்ல போய் கேட்பீங்க, என்ன ஆண்டவரே மணிக்கணக்கா நாள் கணக்கா முழங்கால் போட்டு இந்த முழங்கால் எல்லாம் முட்டெல்லாம் தேயக்கூடிய அளவுக்கு நான் ஜெபமனே, அதுக்குரிய ஒரு பலன் கூட வரவில்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், உன் ஜெபமே என்கிட்ட வரலப்பான்னு கேட்பாரு. உன் ஜெபமே என்கிட்ட வரல, ஏன் ஆண்டவரே நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணேன், நீ செய்த ஜெபமெல்லாம் மாம்சத்துல செஞ்ச, அது என்னுடைய ஆவிக்குரிய உலகத்தை நோக்கி வரவே இல்லைன்னு சொல்லிடுவார். ஆகவே நீ ஆவிக்குரிய நிலையிலே எதை நீ செய்ய ஆரம்பித்தாலும் சரியா ஆவியில தான் செய்றீங்களா இல்லையா என்கிறதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஆவிக்குரிய நிலைகளை தாண்டும்படிக்காக முதல்ல சாத்தான் நேருக்கு நேராய் வந்து போரிட ஆரம்பிக்கின்றான். இரண்டாவது சாத்தான் என்ன செய்கின்றான்? அப்படி போரிட முடியாது இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கலப்பை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் மக்களோடு கூட அநேகம் விதமான ஜாதிகள் ஜனங்கள் போரிடும்படிக்காக ரொம்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பாலாக் பிலேயாமினுடைய காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க வந்து பாளையம் இறங்கி போகக்கூடிய காரியத்தை நிமித்தம் பாலாக் ராஜா ரொம்ப பயந்து போயிட்டார். ஒரு விதமான துஷ்ட ஜனம் வந்திருக்கிறாங்க. இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கும்படிக்காக ஜனங்கள் தீவிரமா வர்றாங்க. அவங்களை எதிர்த்து நிற்க நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியாக பிலேயாமை கூட்டி கொண்டு போய், நீங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லுங்கய்யா, நீங்க இந்த ஜனங்களை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய அந்த மக்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம நாசமா போயிடும் என்று சொல்லி இவங்க ஒவ்வொரு பாகால் மேடுகளிலும் ஏறப்படி தீர்க்கதரிசனம் சொல்றார். ஆனா இவர் போய் பார்க்கிற தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக போகக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய ஆவி பிலேயாமின் மேல் இறங்கி இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு பதிலாக ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ராஜா சொல்றாரு, நீ இந்த ஜனத்தை சபிக்கிறதுக்காக கூப்பிட்டேன், ஆனா நீயும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிட்ட.
ஆகவே நான் உனக்கு மேன்மையை தராதபடி கர்த்தராகிய தேவன் என்னுடைய கைகளை தடுத்தான்னு சொன்ன உடனே பாலாக் ராஜாவுக்கு பிலேயாம் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு? இந்த ஜனங்களை தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ ஜெபத்தின் மூலமாகவோ ஆயுதத்தின் மூலமாகவோ கெடுக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜனம் அந்நிய ஜனத்தோடு கூட கலக்காதிருக்கக்கூடிய ஜனம். அந்நிய ஜனங்களை உள்ள நீங்க கலக்க பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை இவர்களை விட்டு வெளியே போயிரும்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, சாத்தான் அப்படிதான் செய்யறான். என்ன காரியத்தை செய்யறான்? நேருக்கு வந்து போரிட ஆரம்பிக்கின்றான். முடியாத நேரத்துல மாம்சத்தை உங்கள் ஆவிக்குரிய நிலையில் கலக்க துவங்க ஆரம்பிச்சிடும். மாம்சத்துல நீங்க ஆவிக்குரிய நிலைகளை ஆசரிக்கிறது உண்டானால் தேவ கோபம் நம்மையில் வரும் என்கிறது சாத்தானுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆகவேதான் கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், எங்கெங்கெல்லாம் மாம்ச கலப்புகள் இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார். ஆவிக்குரிய பிரயாசத்துல, ஓட்டத்துல, ஜெபத்துல, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய பிரசங்கத்துல, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்துல எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய நிலையில இந்த மாம்சீகமான கலப்பு உள்ள இருந்தாலும், அது உள்ள ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி உள்ள இருந்தா கூட அதை நீ பார்த்துட்டு பேசாம விட்டுறாது. அவைகளை நீ வேரோடு கூட பிடுங்கி எறிய வேண்டியது அவசியம். அது உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை முற்றிலும் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும், கெடுத்து போக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இவைகளிலே ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே பலவீனப்படுத்தி விடாதபடிக்கு இந்த கலப்புகள் எல்லாவற்றையும் துண்டாடி போடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது காரியமாக என்ன விஷயத்தை சாத்தான் பயன்படுத்த போகின்றார்? முதல் ஆயுதம், நேரடியாய் சாத்தான் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணும்படிக்காக மறைவான காரியங்களை உருவாக்குகின்றார். இரண்டாவது, மாம்ச கலப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். மூன்றாவது காரியம் எதை தரப்போகிறான் என்று பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொன்னான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல மூன்றாவது ஒரு நிலையை சாத்தான் உருவாக்குகின்றான். இந்த நிலைக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆவிக்குரிய உணர்வு இல்லாத ஒரு நிலை. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிட்ட பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டப்பா, நீ போயிட்டு திரும்பி வரும்போது போன வழியிலே திரும்ப வரக்கூடாது. அந்த ஊர்ல யாரு வீட்லயும் போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. ஒரு தண்ணி கூட நீ கொடுக்க கூடாது. வேறு வழியாக நீ புறப்பட்டு வந்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உடனே ஒரு வயசான ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அங்க நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசி நம்ம வீட்டு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே தீர்க்கதரிசியை போய் கூப்பிடுறதுக்காக போறாங்க. போன உடனே தீர்க்கதரிசி போய் சொல்றாங்க. அவர் சொன்னார், இல்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வந்து வழியா போகக்கூடாது, வேறு வழியாத்தான் போகணும், அந்த வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் போக வேண்டும். உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் தீர்க்கதரிசி தான், இப்பதான் கர்த்தர் என்கிட்ட வந்து பேசினார். என்ன பேசுறாரு? அவனை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுப்பான்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த மனிதன் நேராக அந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டான். பாருங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட்டி கொண்டு வந்த அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகவே சொன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால நீ போகக்கூடிய வழியிலே ஒரு சிங்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், அந்த சிங்கம் உன்னை கொண்டு போடும்னு சொன்னான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆவிக்குரிய நிலையில இந்த உணர்வு இல்லாத நிலை என்கிற ஒரு பகுதி கொண்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். ஆவிக்குரிய நிலையில இந்த உணர்வு என்கிறது எதை நமக்கு ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்துகின்றார். இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. இப்போ உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களுடைய கையில இருக்கக்கூடிய உணர்வின் நிலை. இப்ப தொட்டா உங்களுக்கு வந்து உணர்ச்சி தெரியுது. இப்ப இந்த இடத்துல வந்து அடிச்சோம் அல்லது கிள்றோம் அல்லது சுரண்டோம்னா உங்களுக்கு உணர்வு தெரியுது. உணர்வு தெரியாத இருக்கக்கூடிய நிலைனா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல, இந்த இடத்துல கையில போய் சுரண்டக்கூடிய நேரத்துல எனக்கு வந்து உணர்வு தெரியுது. ஆனா இப்ப இந்த இடத்துல நான் சுரண்டக்கூடிய நேரத்தில் எனக்கு உணர்வு தெரியவில்லை என்று சொன்னால், இந்த இடத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை பிளேடை வச்சு எவனாச்சும் கீறினா கூட நான் தூக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கீறி அங்க இருக்கக்கூடிய அந்த வெயினை கட் பண்ணி இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வெளியே எடுத்தா கூட எனக்கு தெரியாது.
அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணர்வு என்கின்ற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, நிறைய ஜனங்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இது கடைசி கால நிலையில நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்றாங்க. நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம வந்து பார்க்கும்போது சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சில நேரத்தில் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையின்படி புயல் வரும்னு சொன்னா புயல் வந்துடுது, சுனாமி வரப்போகுதுன்னு சொன்னா சுனாமி வந்துடுது, பெரிய ஆழிப்பேரலை வந்துடும் சொன்னா வந்துடுது, பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் உருவாக்கப்படுனா உருவாக்கப்படுது. கர்த்தர் என்னென்ன பேசுகிறாரோ, ஏதோ கர்த்தருடைய அந்த பாதங்கள் வாசல் பூமியின் வாசல் அடியிலே வந்து நிற்கிறதுன்னு சொன்ன உடனே கர்த்தராக தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. இப்படி நிறைவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் எதற்காக கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்க காதுக்கு கேட்கும்படிக்காக செய்கின்றார்? முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஏன் உங்களுக்கு வந்து கர்த்தராக தேவன் அறிவிக்க வேண்டும்? இது கர்த்தர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் நிறைவாக்கப்படுகிறதா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவா? இல்லை இல்லை, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். இதை நீங்க கேட்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எச்சரிக்கை அடைந்து வரக்கூடிய வருகைக்கு உரிய ஆயத்தத்தை நீங்கள் ஆயத்தம் அடைய வேண்டும். உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் காவலாளியாய் நிற்க வேண்டும். அதான் வசனம் போட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம், சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம், நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தன்மைகளை பார்த்தாலும் இன்னும் கவனிங்க, இன்னும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் உணர்வற்ற மக்களாய் நாம் காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கையாய் நம்முடைய ஓட்டத்தை தீவிரகதிப்படுத்த வேண்டியது அவசியம். எவ்வளவு உணர்வா நம்ம இருக்கணும் பாருங்க. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஏறி போன இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அன்று முதல் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது மாறனாதான்னு சொன்னாங்க. கர்த்தர் போறார், சீக்கிரம் வந்துருவார்னு சொல்லி ஆயத்தத்தோடு கூட காத்திருந்தாங்க. அந்த காலத்துல கர்த்தர் வரல. ஆனா இப்ப வரக்கூடிய காலங்களை பற்றி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தராக தேவன் தெளிவாய் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்துல நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா நம்முடைய நிலையை நீங்களும் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முந்தின நிலை உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்க? ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. முந்தி உங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு? இப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்கு? முந்தி ஆவிக்குரிய நிலையில உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? முந்தி உங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க என்ன ஊழியம் பாக்குறீங்க? நீங்களா யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஐயோ, நான் முந்தி இருந்ததை காட்டிலும் அந்த பிரசங்கின் புத்தகத்துல பார்க்கிற அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாரு? இந்நாட்களை பார்க்கிற முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதேன்னு சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம், காலங்கள் தோறும் உடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, ஐயோ நான் நேற்று நல்லா ஜெபம் பண்ணேங்க, எனக்கு ஜெபமே பண்ண முடியல நீ சொல்லக்கூடாது. இதை குறித்து சொல்லுகிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நாள்தோறும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை வளர்ச்சியின் கூட கடந்து போக வேண்டியது அவசியம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க? எதுக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எதுக்காக நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? எதை நீங்கள் மையப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று பார்த்தா உலகம் 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 உலகம், அதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. இந்த காரியங்களை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் உணர்வை பெற முடியாத அளவிற்கு சாத்தான் என்ன செய்கின்றான்? உணர்வற்ற நிலையை இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்குள் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன உனக்கு கஷ்டம்? நீ ஓடுகிறதுனால உழைக்கிறதுனால எந்த ஒரு காரியம் இல்லப்பா. அன்னைக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களாக நீங்கள் எல்லாரும் பரலோக வாசிகள் என்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எல்லாம் பரலோகத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான். நீங்க எதை குறிச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படி சோகமா உட்காந்து, என்ன இப்பதானே சொல்றேன், இப்ப நீங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய இடமே இது கர்த்தருடைய ராஜ்யம், பரலோகம் தான். இப்ப நீங்க கண்ணை மூடினா கூட பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். தொடர்ந்து அவர் பேசுகின்றார், பரலோக வாசிகளா இருக்கக்கூடிய உங்களை பாவம் பிடிக்கிறதில்லை, அக்கிரமம் பிடிக்கிறதில்லை, பாவம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போனா கூட அது உங்களை தொடுகிறது இல்லைன்னு சொன்னோன்னு எல்லாரும் அலையில சொல்றாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. எப்படி சாத்தான் உணர்வற்ற நிலையை உருவாக்க, நீ பாவம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா கூட அது உன்னை பிடிக்காது.
எப்படி பாருங்க, பிசாசு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், இப்பதான் உன்னுடைய பரிசுத்த நிலையை ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா பாதுகாத்துக்கிறணும். எந்த நேரத்தில் சாத்தான் எந்த இடத்தில் நம்ம மேல கையை வைப்பான்னு தெரியாது. எந்த சூழ்நிலைகளில் நமக்கு விரோதமாய் சாத்தான் வரப்போகிறான்னு தெரியாது. ஆள் மூலமா வரப்பானா, ஆயுதம் மூலமாய் வரப்போகிறான்னா, சொந்தக்காரன் மூலமாய் வரப்போறானா, பிரச்சனையின் மூலமா எது நமக்கு தெரியாது. இந்த நேரத்துல தான் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு மரத்தை நாம் நடுகிறோம் என்று சொன்னால், அந்த மரத்துல பூ பூக்கக்கூடிய நேரம், சின்ன சின்ன பிஞ்சுகள் வரக்கூடிய நேரம், காய்கள் வரக்கூடிய நேரம், இதுக்கெல்லாம் அந்த மரத்துக்கு வந்து பிரச்சனை வராது. இந்த மரத்துக்கு எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? எப்போ வந்து அநேக விதமான சின்ன பசங்கள்லாம் வந்து கல்களை விட்டு அந்த மரத்தின் மேல எரிவாங்க தெரியுமா? அந்த காய் எப்பொழுது பழமாய் மாறி கனிந்து நிற்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் அதற்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். நீ சும்மா இருக்கக்கூடிய வரைக்கும் பிரச்சனை வராது. ஆனால் என்றைக்கு நீ கர்த்தராக தேவனுக்குள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி கடந்து போய் காய்கள் கனியாகி ஆண்டவராக தேவனுக்கென்று அவருடைய வருகைக்கென்று காத்திருக்க ஆரம்பிக்கிறாய், அப்பதான் பாருங்க, பசங்க கல்லை விட்டு அடிக்கிறது, வௌவால் உங்களுடைய பழத்தை தின்னும்படிக்காய் வருகிறது, பறவைகள் கொத்தும்படிக்காய் வருகிறது, அவ்வளவு பிரச்சனை. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், உனக்குள் இருக்கக்கூடிய காரியங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதை. கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஒரு நிலை, நீங்க கொஞ்சம் அசந்து மருந்து தூங்கிட்டா கூட உங்களுடைய ஆவிக்குரிய நிலை அப்படியே கீழே போயிடும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. இனி நீங்க எந்திருக்க நினைச்சா கூட முடியாது. அந்த வழியை நீங்க உங்களால திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை மீட்டுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக காணப்படக்கூடிய பொல்லாத சாத்தான் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் அத்தனை வலிமை வாய்ந்தது. அதை நீங்கள் தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய உணர்வு உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய உணர்வுன்னா எப்படி இருக்க வேண்டும்? ஆரம்ப நாட்கள்ல பஸ்ஸில் நான் பயணப்படுகிறது வழக்கம். பயணப்படக்கூடிய நேரத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, இது இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளவோ தூரம் நீங்கள் வந்து டிராவல் பண்ணிக்கல, பஸ்ஸில் பயணப்பட்டிருக்கீங்களே, என்னைக்காச்சும் உங்களுடைய பொருளை யாராச்சும் திருடி இருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க, என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை கூட என்னுடைய ஒரு பணத்தை கூட நான் வந்து பறி கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பஸ்ஸில் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் தூங்க மாட்டீங்களான்னு கேட்பேன். நான் தூங்குவேன், தூங்கலாம் செய்வேன். நான் தூங்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் என என்னுடைய பர்ஸ் மேல ஒரு கை வச்சிருப்பேன். எப்பவுமே அது வந்து இருக்கும். அந்த கையை யாராச்சும் தொட்டாலே எனக்கு வந்து டக்குன்னு விழிப்பு வந்துடும். என்னுடைய முக்கியமான காரியங்கள் ஏதாச்சும் அந்த பேக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, பேக்கை வந்து என்னுடைய காலில் மாட்டி வச்சிருப்பேன். அந்த காலில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய பேக்கை லேசா யாராச்சும் எடுத்தா கூட டக்குன்னு எனக்கு வந்து விழிப்பு வந்து விடும். இந்த மாதிரி தான் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் லேசா தொட்ட கூட நீ விழிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்தா பக்கத்துல வந்து இடி விழுந்தா கூட, சொல்லுங்க, இடி விழுந்தா கூட என்ன நடந்தாலும் அதெல்லாம் நீங்க வாடு கத்துங்க. எத்தனை மைக்க போட்டு வேணாலும் கத்துங்க, எத்தனை ஸ்பீக்கர் 4 பக்கம் வைப்பீங்களா வைங்களேன், காதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு பாருங்களேன். நாங்க அதெல்லாம் அசையவே மாட்டோங்க. இப்படிப்பட்ட நிலையோடு கூட இருக்கக்கூடிய மக்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். ஒண்ணுமே உங்களுக்கு உண்மை பேசவே முடியாதுங்க. இவ்வளவு நேரம் பேசினெல்லாம் வேஸ்ட் தான். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உணர்வு என்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாய் காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று. ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்துச்சு பாருங்க, யாருடைய கண்ணுக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. அவருடைய சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, இயேசுனுடைய மார்பிலேயே படுத்திருக்கக்கூடிய சீஷர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே ஆண்டவராகிய தேவனுடைய இழப்பு தெரியல. ஆனால் இயேசு அந்த இழப்பை பார்த்தார். பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படக்கூடிய அந்த இழப்பை அவருடைய கண் பார்த்துருச்சு. பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து கதறி அழ ஆரம்பிக்கின்றார். யாருக்குமே தெரியல, என்ன நல்லத்தான இருந்தாரு, இவ்வளவு நேரம் பேசாம தானே உட்கார்ந்து இருந்தாரு. அந்த சிலுவை மரணத்துல எல்லா மரணத்தினுடைய கஸ்திகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கர்த்தர் வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பேசாம இருக்கிறார். அவர் முகத்துல துப்புறாங்க, அவர் முதுகுல அடிக்கிறாங்க, அவரை கொண்டு போய் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பரியாசப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொண்டு போய் சிலுவையிலே கொண்டு போய் அடிக்கக்கூடிய நேரத்தில் கூட வாய் திறவாம பேசாம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். ஒரே ஒரு நேரம் வந்த பொழுது கதறி அழ துவங்க ஆரம்பிக்கிறார். எந்த நேரம்? பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்ட உடனே பிதாவை நோக்கி கத்தி கூப்பிடுகின்றார், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிடுகிறேன் என்று கேட்கின்றார். அப்ப அந்த நேரம் அவருக்கு எப்படி தெரியுது பாருங்க. அதுக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் மறைக்கப்படக்கூடிய நேரம்,
சாத்தான் வரக்கூடிய நேரம், உன் ஆவிக்குரிய நிலையை நீயும் நானும் ஆசரிக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறதுங்கிறதை அறியக்கூடிய நேரம், இந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு பேரு தான் ஆவிக்குரிய உணர்வு என்கிறதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த ஆவிக்குரிய உணர்வை ஒரு மனுஷன் இழந்து போயிட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க எல்லாத்தையும் இழந்து போயிடுவான், முற்றிலும் போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஆவிக்குரிய உணர்வு என்கின்ற விஷயத்தை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய உணர்வு போயிடுச்சுன்னா உன்னால கர்த்தருடைய காரியத்துக்குள்ள போகவே முடியாது, நீ நினைச்ச கூட முடியாது. நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு பாருங்க, முடியவே முடியாது. ஏனென்றால் இந்த உணர்வு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்று யூதாஸ் காரியோத்து, இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த 2 பேர் மேலே சாத்தான் தன்னுடைய கண்களை வச்சான். யாரையாச்சும் ஒருத்தனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு 2 பேர் மேலும் கண்களை வைத்து, யூதாஸ் காரியோத்தின் மேலே தன்னுடைய கண்களை வைத்து இந்த சாத்தான் அவனை கொண்டு போய் நிறுத்திட்டான். நிறுத்தக்கூடிய நேரத்தில் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல் யூதாஸின் மேலும் பேதுருவின் மேலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூதாஸ் காரியோத்து தன்னுடைய உணர்வை இழந்து கடைசியில் என்ன சொல்லுகின்றான், நான்கு கொண்டு செத்து போயிட்டான். உணர்வை பெற்ற பேதுருவோ மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் திரும்பி தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே கட்டப்படுகிறத பார்க்கிறோம். உணர்வை இழந்து போனவனுக்கு இழக்காதிருக்கவனுக்கு வித்தியாசம் அதுதான். நீ உணர்வை இழந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையும் நீ ரீகெயின் பண்ணவே முடியாது. இழந்ததுதான் முடிஞ்சு போயிடும். இது நீங்கள் ரீகெயின் பண்ண வேண்டும் என்றால் இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய உணர்வு, இங்கேதான் பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய உணர்வை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாய் தீவிரமாய் கடந்து வர துவங்க ஆரம்பிக்கின்றான். எதை இழந்தாலும் ஆவிக்குரிய உணர்வை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, முதல் காரியம் உன் ஆவியிலே ஒரு அதிர்வு ஏற்பட வேண்டியது அவசியம். நல்ல ஜாக்கிரதையை யோசிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்மையிலேயே நீங்க ஆவியில ஒரு உணர்வான ஒரு மனுஷனா இருக்கிறது உண்டானா, ஆவிக்குரிய உலகத்துல ஒரு அசைவு உண்டானால் முதல் அசைவு உன் ஆவியில வந்திருக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் போது, சாத்தானுடைய போராட்டம் வரப்போகிறது, அல்லது ஆண்டவருடைய தீர்ப்பு வரப்போகிறது, அல்லது கர்த்தருடைய உக்கிர கோபம் தேசத்தின் மேல் ஊற்றப்பட போகிறது என்று சொன்னால் முதல் உணர்வு யாருடைய உணர்வா இருக்க வேண்டும்? உணர்வுல உன்னுடைய ஆவிக்குரிய உணர்வு வரணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல நீங்க ஹைல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அங்க கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வரப்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய ஆவியை அசைக்க வேண்டியது அவசியம். மற்றபடி சும்மா இங்க இருந்துட்டு அசைந்து நம்ம ஜெபிக்கிறது, அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபம் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் நத்திங். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன என்றால், ஆவியிலே ஏற்படக்கூடிய உணர்வு தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதற்கு முக்கிய அடையாளம், முழு அடையாளம் அதுதான். ஆவிக்குரிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய இடத்தை விட்டு, இப்ப அதாவது அது என்ன, இந்த பாதாளத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவின்னு வச்சுக்கோங்க, அல்லது வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவின்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவி மண்டலங்களிலே காணப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு ஆவி ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு மனுக்குலத்திற்கு விரோதமாய் வருகிறது உண்டானால் முதல் காரியம் உன் ஆவி அதிர வேண்டியது அவசியம், அறிய வேண்டியது அவசியம், புரிஞ்சுக்கணும் ஆவி. இரண்டாவது, ஆண்டவராகிய தேவனுடைய ஆகாய மண்டலங்களிலே தேவனாகிய கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு செய்ய போகிறது உண்டானால், ஒரு விஷயம் நடக்க போகிறது உண்டானா, ஓ ஆவி அந்த காரியத்தை உடனே புரிந்து கொண்டு அதிர வேண்டியது அவசியம். தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக சாத்தான் நம்முடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்கப்படுகின்றான். இதை புரிந்து கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாள் ஆண்டவராகிய தேவன் உன் ஆவிக்குரிய விஷயத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் வல்லமையை உருவாக்கணும். எதை இழந்தாலும் உன் ஆவிக்குரிய உணர்வை இழக்காதிருக்கப்பார். சாத்தான் எந்தெந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மறைவான கண்ணியை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை வஞ்சிக்கும்படி உள்ளே வந்திருக்கிறான் என்று பார். இரண்டாவது காரியமாய், சாத்தான் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் வளர முடியாதவருக்கு மாம்சத்தை கொண்டு போய் ஆவிக்குரிய ரீதியிலே கலந்திருக்கிறான் என்று பார். கலக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வேறுபறிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, ஆவிக்குரிய உணர்வு. இந்த உணர்வினுடைய தன்மைகளை எங்கெங்கெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது உண்டானால் உன் ஆவியிலே அவைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆவியில கலக்கம் அடைய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய நிலையை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைகளை பார்க்கிறோம். ஆவியிலே ஒரு விஷயம் நடக்கிறது உண்டானால் ஆவியிலே அவர்கள் கலக்கம் அடைய ஆரம்பிச்சாங்க.
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பதாக தன் ஆவியிலே அவர் கலங்குகிறதை பார்க்க முடியும். இயேசுனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பதாக ஆவியிலே அவர் கலங்குகிறதை பார்க்க முடியும். இந்த கலக்கமோ வாழ்க்கையிலே வரக்கூடிய தன்மைக்கு பேருதான் ஆவிக்குரிய உணர்வுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு விஷயம் ஆவிக்குரிய மனத்திலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் முதல் காரியம் உணர வேண்டும். இந்த உணர்வு உங்க வாழ்க்கையில இல்ல, நீங்களும் இப்பவே ஆவிக்குரிய மனுஷன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்று முதல் உங்களுடைய பெயரை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். யூ ஆர் நாட் எ ஸ்பிரிச்சுவல் மேன். ஸ்பிரிச்சுவல் மேன் என்று சொன்னால் எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? ஆவியிலே ஏற்படக்கூடிய உணர்வு உள்ளவன் தான் உண்மையான ஆவிக்குரிய மனிதன். இந்த நிலைகளை நோக்கி நீங்கள் கடந்து போகும்படி தேவன் உங்களை அழைக்கின்றார். இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்காக சாத்தான் அநேகம் தடைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். அந்த தீர்க்கதரிசி அந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தையை கூட புரிஞ்சுக்கிற முடியல பாருங்க. கர்த்தர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? இந்த ஊர்ல யாரு வீட்லயும் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. போற வழியில நீ திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். என்றாலும் கூட அவன் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பி இவன் கடந்து போனான்னா தேவன் பேசின அந்த ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ள முடியாத மந்த நிலையை சாத்தான் எப்படி உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. இந்த மந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இருக்கிறது உண்டானால் சீர்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எந்தெந்த காரியத்துல நீங்க துவண்டு போயிருக்கிறீங்களோ, பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்களோ, சாத்தானுக்கு அடிமையாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்களோ, மாம்சத்தினுடைய கலப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதோ, அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள உணர்வின் தன்மைகளை இழக்கக்கூடிய மக்களா நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்களோ, இன்று முதல் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே சீர்பட வேண்டிய தன்மைகளுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறது என்கிறது அபிஷேகத்தை பெறுகிறது எளிது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அபிஷேக நிலையிலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் காத்துக்கிறாம சொன்ன வந்த அந்நிய பாஷை பேசுறது அதெல்லாம் இல்லை நம்முடைய ஆவிக்குரிய நிலை அல்ல. ஆவிக்குரிய உணர்வுக்கு நேராக நீங்களும் நாளும் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானுக்கு இடம் கூடாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார். எங்கெங்கெல்லாம் மாம்சத்தினுடைய காரியங்கள் உள்ளே கடந்து வந்திருக்கிறது என்று பாருங்கள். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். மாம்சம் எங்கெங்கே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கேப்சர் பண்ணியிருக்கிறதுன்னு பாருங்க. எந்தெந்த விஷயத்துல நீங்க ஆவியில எழும்ப முடியாம இந்த மாம்சம் உள்ள போயிருக்கிறது பாருங்க. எதை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம்னு பாருங்க. எதன் மேல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதீதமான ஒரு வாஞ்சை தாகம் இருக்கிறது என்று பாருங்க. இது ஆவிக்குரிய ரீதியை தாண்டி மாம்ச ரீதியில் ஏதாச்சும் இருக்கிறது உண்டானா அது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய மனிதனாக உங்கள் ஜீவியத்தை அது ஒருபோதும் வளர விடவே விடாது. அது எங்கெங்கெல்லாம் கலந்திருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா அரைஞ்சு பாருங்க. அதுல ஒரு சின்ன ஒரு துளி கூட உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீராக்க ஆரம்பித்தால் மட்டுமே இனி வரக்கூடிய கடைசி கால ஓட்டத்திற்கு நீங்களும் நானும் தகுதியானவர்களாய் ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு என் செய்தி நான் நிறைவு பண்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு மருத்துவர்கள் சொன்னாங்க நிறைய இடத்துல அந்த கேன்சர் கிருமிகள் பரவி இருந்துச்சு. அந்த கிருமிகள் பரவி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் அகற்றப்படவில்லை என்று சொன்னால் அவங்க மரிச்சிடுவாங்க, செத்துடுவாங்க. ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி விட்டுட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கூட அவங்களுக்கு தாக்கு பிடிக்காது. இருக்கக்கூடிய இந்த கிருமிகளை கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கொஞ்ச நாட்கள் வரைக்கும் வேண்டுமானால் அவங்களுடைய ஜீவனை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஆபரேஷனுக்காக அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்ட மாத்திரத்தில் ஆபரேஷன் பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக லிவர், கிட்னி, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த இருதயம் ஒன்றை தவிர்த்துட்டு மற்ற எல்லா உறுப்பையும் தனித்தனியாக எடுத்து வைத்து எங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல அந்த கிருமி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்புறம் அந்த ரேடியேஷன் கொடுத்து ரேடியோ தெரப்பி கொடுத்து எல்லா காரியத்தையும் சுட்டு எரிச்சிட்டாங்க. எடுத்து திரும்ப எல்லாவற்றையும் அதாவது இப்ப எப்படி அதாவது அந்த சகோதரனுடைய சரீரத்தை ரீஅசம்பிளிங் மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு கம்ப்ளீட்டா எல்லா காரியத்தையும் இருக்கக்கூடிய கிருமிகள் யாவற்றையும் எடுத்து போட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. கரெக்டாக 2வது வருஷத்திலே மீண்டும் அந்த கிருமிகள் புத்துயிர் பெற்று எழும்ப ஆரம்பித்து அவங்களுடைய ஜீவனை அழிச்சு போட்டுச்சு.
அவங்க நினைச்சாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு சொல்லி 1-2 கிருமிகள் ஒட்டியிருக்கக்கூடிய கிருமிகள் மீண்டும் வளர்ந்து உயிரையே அழித்து போட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சாத்தானுடைய தன்மையும் அப்படித்தான். ஏதாச்சும் 1-2 உள்ள ஒட்டியிருந்தா கூட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வேகமாய் பரவி உங்கள் ஆவிக்குரிய நிலையை ஒட்டு மொத்தமாய் அழிக்க துவங்க ஆரம்பிச்சு. எங்கேயும் நீங்க பார்க்கக்கூடிய எந்த விஷயத்திலும் மாம்ச கலப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. அதை நீங்க வேரோடு கூட பிடுங்கி எறிய வேண்டும். அது பிடுங்கி எறியப்படுகிறது மட்டுமல்ல, அந்த இடம் மீண்டும் கர்த்தருடைய வல்லமையினால் சுட்டரிக்கப்பட்டாதான் மீண்டும் அந்த மாம்சத்தினுடைய நினைவுகள், மாம்சத்தினுடைய காரியம் உள்ளே வரவிடாமல் முற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே காணப்பட முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஊடாக நீங்க கடந்து வந்தா கடைசி கால ஓட்டத்திற்கு நீங்களும் நானும் தகுதி பெற்ற மக்களாக மாற்றப்பட முடியுமே தவிர, மற்றபடி சும்மா உட்கார்ந்த பிரசங்கம் கேட்ட எந்திரிச்சு போனேன்னு சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் இனி நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் என்கின்ற தன்மை ஒருபோதும் கலந்து வருகிறது இல்லை.